பாவீங்களா, மதம் கொண்ட யானையே சிதைச்சிட்டிங்களேடா. ஹென்ரி கிளாஸனும் இஷான் கிஷானும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. யார் குறுக்கால வந்து அவங்கள தடுக்க முடியாது போல. பீக்கில் இருக்கிற ஆர்சிபியே நேற்று ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக. இதில் வேற கிங் கோலிக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் சரியான கோல்டு வார் போயிட்டு இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு விராட் கோலி டிராவிஸ் ஹெட்டுக்கு ஹேண்ட் ஷேக்கே பண்ணல. காரணமாக விராட் கோலிக்கு தான் இப்போ கிரிட்டிக்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு. என்னதான் எஸ்ஆர்எச் இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாலும் அவங்க எலிமினேட்டர் தான் விளையாட போகிறாங்க. ஆர்சிபி 190+ அடித்தாலே போதும் அவங்க டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு சினாரி வந்துச்சு. அதையாட்டம் அவங்க அந்த 190க்கு தான் ஆடின மாதிரியும் தெரிஞ்சு. ஸோ இப்போ குவாலிஃபயர் 1 பார்த்தோம்னா ஜிடி vs ஆர்சிபி அண்ட் எலிமினேட்டரில் வந்து இப்போதைக்கு எஸ்ஆர்எச் இருக்காங்க. அந்த 4வது டீம் யாருன்னு தெரில. போஸ் பஞ்சாப் இன்னைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ராஜஸ்தான் ஜெயிச்சா அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போயிடுவாங்க. போஸ் இப்போ ராஜஸ்தான் தோத்துட்டாங்க, பஞ்சாபும் தோத்துட்டாங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸும் கேகேஆருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான மேட்ச் அந்த 4th பிளேஸுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது. லீக் ஸ்டேஜோட கடைசி நாள் வரைக்குமே தெரியல யார் இந்த 4th பிளேஸுக்கு போகிறான்னு. பார்க்கலாம் நடக்குதுன்னு. விராட் கோலி ஆர்சிபி நல்லா வீடியோ காலில் கொடுத்து நம்ம குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங் நல்லா இருக்கு. பேட்டிங்னு வந்துட்டா சாய் சுதர்சன், சுப்மன் கில் அண்ட் பட்லர் இவங்க 3 பேரை மட்டுமே டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இவங்க 3 பேரை ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க மிடில் ஆர்டரில் பெருசாக பவரே இல்லை. மிடில் ஆர்டர் பெரிய அளவில் எக்ஸ்போஸும் ஆகலை. இந்த இடத்துல அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸில் கொஞ்சம் சர்க்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் நடக்குதுன்னு. கோலி ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.